கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுவாராக, கனப்படுத்தப்படுவாராக. அருமையான இந்த காலை பொழுதிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 8வது வாக்கியம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சியிலே கிருபையோடு வருபவை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டது கிருபை, அபிஷேகம் பண்ணப்பட்டது கிருபை, ஸ்தோத்திரம் ஊழியம் செய்வது கர்த்தருடைய கிருபை, இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் அந்த மனிதன் மேல் மனம் இறங்குகிற பொழுது, நித்திய கிருபையுடன் இறங்குகிற பொழுது, அந்த கிருபையோடு கூட சில நன்மைகளும் வருகிறது. அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களா, அபிஷேகம் பெற்றவங்களா, கிருபை பெற்றவர்களாக வாழ்வதற்கு காரணம் என்ன? அவரை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? பரிசுத்த வேதத்தை இன்றைக்கு வாசிப்பதற்கு என்ன காரணம் என்ன? இப்பொழுது மரித்தாலும் நாம் பரலோகம் போவேன் என்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னென்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பாவங்களை ஆண்டவர் மன்னித்து நித்திய கிருபையுடன் அவர் நமக்காக இறங்கினார். நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய பொருள் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யம் அல்ல, நம்முடைய சம்பத்துக்கள் அல்ல, நம்முடைய செல்வந்தம் அல்ல, நம்முடைய பேக்ரவுண்ட் அல்ல. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபைதான் ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிற பொழுது, ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற பொழுது அவனுக்காக ஆண்டவர் நித்திய கிருபையுடன் இறங்குகிறார். பவுல் மிகப்பெரிய பாவம் செய்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அந்த பவுலை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற பொழுது, தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவருக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபையோடு கூட சில நன்மைகளையும் கொடுத்தார். ஆதலால் பல சபைகளை உருவாக்குகிற தேவ மனிதனாக, பல நிருபங்களை எழுதுகிற ஒரு தேவ மனிதனாக ஆண்டவர் அவரை மாற்றினார். அதே போல் இந்த பகல் வேளை ஆண்டவராகிய தேவன் உங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். சில பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார், ஆனால் எனக்கு எந்த விதமான கிருபைகளும் அவர் தரலைன்னு சொல்லி. அப்படி அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்த பொழுது சில நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்போ கிருபையோடு கூட சில நன்மைகளும் கட்டாயமாக வரும். ஸ்தோத்திரம், கிருபையோடு கூட சில நன்மைகளும் கட்டாயமாக வரும். அப்போ கிருபை நமக்குள் வந்ததனாலே அந்த கிருபையோடு அட்டாச்சாக சில நன்மைகள் வந்திருக்கும். அப்போ கிருபையோடு வந்தவைகள் என்ன அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிற பொழுதே, கிருபினால் ரட்சிக்கிற பொழுதே, கிருபினால் அபிஷேகிக்கிற பொழுதே, கிருபினால் அவனை பரிசுத்தப்படுத்துகிற பொழுதே, கிருபினால் அவனை ஊழியத்தில் பயன்படுத்துகிற பொழுதே, வெறும் கிருபையை மாத்திரம் அவர் தருவதில்லை, அந்த கிருபையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான, இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு தேவையான நன்மைகளையும் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். வெறும் கிருபையை மாத்திரமல்ல, அந்த கிருபையோடு கூட நன்மையும் கொடுத்து விடுகிறார். அப்ப சங்கீதக்காரனாகிய தேவ மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு கிருபையை மாத்திரம் கொடுக்கவில்லை, கிருபையோடு கூட நன்மையும் கொடுத்தார். வெறும் நன்மையை மாத்திரம் ஆண்டவர் தரவில்லை, நன்மையோடு கூட எனக்கு கிருபையும் கொடுத்தார் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்ப நன்மை என்பது உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம். கிருபை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை
தேவையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ நன்மை உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், கிருபை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ எப்போ கிருபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ, எப்பொழுது நித்திய கிருபையுடன் உங்களுக்காக இறங்கினாரோ, அப்பொழுதே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதீதன காலத்திலே அந்த நன்மைகளை தெய்வம் சரியான காலத்தில் சரியான நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த கிருபையோடு வருபவைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமாயிருக்கிறது. அப்ப என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற பொழுது, ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிற பொழுது, அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கிருபையினால் அவனை ரட்சிக்கிறார், கிருபையினால் அவனை அபிஷேகிக்கிறார். அப்ப அந்த கிருபை அந்த மனிதன் மேல் வருகிற பொழுது வெறும் கிருபை மாத்திரம் வராமல் அந்த கிருபையோடு கூட சத்தியத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அப்படி நம்ம படிக்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் வேதத்தில் படிக்கிறோம். அநேகர் கிருபையை மாத்திரம் கொண்டாடுகிறார்கள், சத்தியத்தை விட்டு விடுகிறார்கள். சிலர் சத்தியத்தை பிடித்துக் கொள்கிறார்கள், சிலர் கிருபையை விட்டு விடுகிறார்கள். அப்படி அல்ல, கிருபையும் சத்தியமும் ஸ்தோத்திரம் ஒன்றோட ஒன்று பிணைந்திருக்கிறது. அப்ப எப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தாரோ, அந்த கிருபையோடு கூடவே உங்கள் கைகளிலே தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்கள் கைகளிலே வசனம் என்கிற சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்கிற பொழுது அந்த கிருபை உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அந்த கிருபையும் அந்த சத்தியமும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களை ஆவிக்குரிய உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் கொண்டே இருக்கும். அப்ப கிருபை என்பது நன்மையை கொண்டு வரும். அந்த கிருபையோடு கூட உங்களுக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்தும். மூன்றாவதாக, அந்த கிருபையோடு வருபவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மாறாதவைகளே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அநேகர் சொல்வாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு வரங்களை தரவில்லை, எனக்குள்ள எந்த விதமான வரங்களும் இல்லை அப்படின்னு அநேகர் சொல்லிக் கொள்வார்கள். எனக்குள் வரங்கள் இல்லை என்று சொல்வது ஒரு அறியாமை, ஸ்தோத்திரம், அது ஒரு புரிந்து கொள்ளாமை. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்துகிற பொழுது, அபிஷேகத்திற்குள் நடத்துகிற பொழுது, அவனை ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கிற பொழுது வெறும் கிருபையை மாத்திரம் தருகிறவர் அல்ல, அந்த கிருபையோடு கூட ஏதாவது ஒரு வரத்தை தேவன் நிச்சயமாக உள்ளே வைத்திருப்பார். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். போதிக்கிற வசனமோ, ஞானத்தின் வசனமோ, அறிவின் வசனமோ, பிசாசுகளை துரத்துகிற வரமோ, அல்லது அற்புதங்களை செய்கிற வரமோ, இப்படி ஏதாவது ஒரு வரத்தை தேவன் உங்களுக்குள் நிச்சயமாக வைத்திருப்பார். சிலருக்கு பாடல்களை பாடுகிற கிருபை, சிலருக்கு போதிக்கிற கிருபை, இப்படி ஏதாவது ஒன்று நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும். வெறும் கிருபையை மாத்திரமல்ல, அந்த கிருபையோடு கூட வரங்களையும் தேவன் கொடுத்திருப்பார். அதை கண்டுபிடித்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது இந்த கிருபையும் இந்த வரங்களும் ஒன்று சேர்ந்து ஸ்தோத்திரம் தேசத்தில் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதனாகவும் நிச்சயமாக உங்களை மாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 84:11 சொல்லுகிறது, கிருபையோடு வருவது மகிமையாயிருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம், ரோமர் 11:29 பார்த்தோம், கிருபையோடு வரப்படுகிறது. 84:11 சொல்லுகிறது, அந்த கிருபையோடு வருபவை மகிமையும் சேர்த்து தேவன் அருளுகிறார். எவரை முன்குறித்திருக்கிறாரோ அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவரை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளும் பொழுது, ரட்சிப்புக்குள் நடத்துகிற பொழுது, அபிஷேகத்திற்குள் நடத்துகிற பொழுது வெறும் கிருபையை மாத்திரம் தருவதில்லை, அந்த தேவன் உங்களை பட்டணத்திலே மகிமைப்படுத்துகிறார், வேலை ஸ்தலத்திலே மகிமைப்படுத்துகிறார், ஊழிய ஸ்தலத்திலே மகிமைப்படுத்துகிறார், சத்துருக்கள் மத்தியிலே மகிமைப்படுத்துகிறார். அளவில்லாத மகிமையை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப என் கண்பானவர்களே, உங்களுக்குள்ள தேவன் விசேஷித்த மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமையை இழந்து போகக்கூடாது, இக்கோபத்தாக நாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து அந்த மகிமையிலே முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 116 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கிருபையும்
நீதியும் உள்ளவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது, ரட்சிப்புக்குள் நடத்துகிற பொழுது, அபிஷேகத்திற்குள் நடத்துகிற பொழுது வெறும் கிருபையை மாத்திரம் தேவன் தராமல் அந்த கிருபையோட கூட நீதியையும் கர்த்தர் தருவார். நீதியாக வாழக்கூடிய தன்மைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியானவரை நமக்கு தந்தருள்வார். அப்ப வெறும் கிருபையை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எது பாவம் எது தவறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து இனம் கண்டுபிடித்து நீதியான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு பழக்கத்தை தேவன் தருகிறார். நீதியாக வாழும்படி ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிருபை நன்மையை கொண்டு வருகிறது, கிருபை சத்தியத்தை கொண்டு வருகிறது, கிருபை வரங்களை கொண்டு வருகிறது, கிருபை மகிமையை கொண்டு வருகிறது, கிருபை உங்களுக்கு நீதியாய் வாழும்படி நீதியை செய்யும்படி ஸ்தோத்திரம் அது நீதியை கொண்டு வருகிறது. என் கண்பானவர்களே, தொடர்ந்து தேவ கிருபையிலே நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அல்லது நம்முடைய மரண பரியந்தமும் தொடர்ந்து ரட்சிப்பிலே கிருபையிலே முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்போ ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது, ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற பொழுது, அபிஷேகத்திற்குள்ளாக நடத்துகிற பொழுது, அவனுக்காக நீர் நித்திய கிருபையோடு இறங்கும் பொழுது அந்த கிருபையோடு கூட என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நாங்கள் இன்றைக்கு இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில சிந்தித்தோம். இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள், இந்த மேன்மைகள் இந்த பிள்ளைகளுடைய சிரசின் மேல் வெளிப்படட்டும், வாழ்க்கையில் வெளிப்படட்டும், குடும்பத்தில் வெளிப்படட்டும், வேலை ஸ்தலத்தில் ஊழிய ஸ்தலத்தில் வெளிப்படட்டும். இந்த கிருபை இவர்களை உயர்த்தட்டும், மேன்மைப்படுத்தட்டும். ஆண்டவரே, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி போடட்டும். இவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.